கேட்டுக்கொண்டிருப்பது சூப்பர் எஃப்எம் 95.5. நான் உங்க பக்கத்து வீட்டு பொண்ணு ஆர்ஜே பிரீத்தி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு செம்ம ஹாட்டான சென்னையில ஹாட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கமல் சாரோட படம் மருதநாயகம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஃபேன்ஸ்ல இருந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய கொண்டாட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, அதை விடமா இன்னைக்கு ஷோல என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறீங்களா? வச்சிருக்கனே ஒரு செம்ம ஐடியா வச்சிருக்கேன். வேற லெவல் ஐடியா ஒன்று வச்சிருக்கேன். வியூவர்ஸ் ஆன நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, superfm@gmail.com அப்படின்றதுக்கு வந்து ஒரு மெயில் போட போறீங்க. அந்த மெயில் உங்களுக்கு பிடிச்ச பாடல், அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கியூட் ஸ்டோரி, ஒரு மெமரி, ஏன் ஒரு நபர் கூட இருக்கலாம், அதுதான் இன்னைக்கு நீங்க ஷேர் பண்ண போறீங்க. ஸோ டக்கு டக்கு டக்குன்னு மெயில் தட்டுவீங்க வியூவர்ஸ், அதை நம்ம படிக்க போறோம். You're listening to Super FM 95.5 with your favorite RJ பிரீத்தி. ப்ளீச்சால துணிமணி வேணா வலிக்கலாம், உங்க டாய்லெட் ஆகாது. நான் எப்படி போலாமா? ஆமா சார். உப்பு தண்ணீர் மற்றும் துரு போன்ற 10 விதமான கரைகள் ப்ளீச்சால போவதில்லை. உங்களுக்கு தேவை இந்தியாவின் நம்பர் 1 டாய்லெட் கிளீனர். ஓடிபி என்ன சார்? இது நடத்தியான ஃபார்முலா 10 வித கடினமான கரைகளை நீக்கி பெர்ஃபெக்ட்லி க்ளீன் டாய்லெட்டை தரும். டடான் வந்துவிட்டேன். நான் தான் உங்கள் ஃபேவரட் அஜய் பிரீத்தி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சூப்பர் எஃப்எம் 95.5. எங்க மெயில் வராம இருந்துருமோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். அப்பாடா காப்பாத்திட்டீங்க. ஒரு நபர் கிட்ட இருந்து மெயில் வந்திருக்கு. யார் அந்த நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரவ். செமையா இருக்குல்ல நேம். இவர் கொஞ்சம் வித்தியாசமானவரா இருப்பாரு போல இருக்கு. நம்ம ஒரு பாட்டு ஒரு கதை தான் கேட்டோம், ஆனா இவர் 5 பாட்டு 5 கதை அனுப்பியிருக்காரு. மெயில படிப்போம். ஹலோ பிரீத்தி, நீங்கள் ஒரு பாட்டு தான் அனுப்ப சொன்னீங்க, ஆனால் என் லைஃப்பில் அந்த 5 பாட்டு மறக்கவே முடியாது. முதல் பாடல் கல்வரே கல்வரே, ராவணன். இன்ஜினியரிங் முடித்தேன். அடுத்தது என்னன்னு எனக்குள்ள ஒரு கேள்வி. அப்புறம் தான் எனக்கு சென்னையில் இருக்கிற கோர்ஸ் பற்றி தெரிய வந்துச்சு. 1 இயர் கோர்ஸ். ஐயா ஜாலி, சென்னைன்னு ஒரு என்ஜாய்மெண்ட்டில் கிளம்பினேன். சென்னைக்கும் வந்தேன். ஃபர்ஸ்ட் டே என்னோடய லக்கேஜ் எல்லாம் ரூம்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். அப்போ தான் வலிமிகும் இடங்கள் வலிமிகா இடங்கள் தமிழக்க தெரிகின்றதே. வலிமிகும் இடங்கள் வலிமிகா இடங்கள் தங்களுக்கு தெரிகின்றதா? கல்வரே கல்வரே கல்வரே. பார்த்துட்டா. திரும்பி பார்க்காம ஒரே ஓட்டம் ரூம்குள்ளே. கொஞ்ச நேரத்தில் கதவு தட்டுற சவுண்ட். ஓப்பன் பண்ணால் அந்த பொண்ணு. ஹாய். ஆக்சுவலாக சாங் நல்லா இருந்துச்சு, அதான் யாருன்னு பார்க்க. வேற ஒன்றும் இல்லை. தெரியுது, பேக்ல வெளியில் விட்டுட்டு உள்ளோடும் போதே தெரியுது. ஓத்தா போடா. நான் மியா, திருச்சி பொண்ணு. ஆரவ் ஃப்ரம் கோயம்புத்தூர். அண்ட் சாரி, பாட்டு நல்லா இருந்துச்சுன்னு தான் பார்த்தேன். போதும் போதும், நம்புறேன். பார்ப்போம். பார்க்கலாம். காஃபி குடிப்பியா? ம். So, why this course? இன்ஜினியரிங் முடித்தேன். அண்ணா செல் சர்வீஸ்ண்ணா. நான் போகிறேன். ஆரவ், எனக்கு ஒரு கேப்புச்சினோ. அன்னைக்கு செம்மையா பயந்துட்டேன் தெரியுமா, உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ. அப்புறம் எப்படி அவ்வளோ கூலாக வந்து பேசினேன்? அது ஒரு ஃப்ளோவில் வந்துடுச்சு, அவ்வளோதான். எங்க காஃபி குடிப்பியா? வணக்கம். ஆல் இந்தியா ரேடியோ சென்னை. மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்பு செய்திகள். கன்னியாகுமரியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு கமலஹாசன் நேற்று பார்வையிட்டார். நல்ல ஒரு பாட்டுல என்ன ஃபீலிங். ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சூப்பர் எஃப்எம் 95.5. நான் உங்க பக்கத்து வீட்டு பொண்ணு ஆர்ஜே பிரீத்தி பேசிட்டு இருக்கேன். அதாவது பேசிக்காவே அடுத்தவங்க வீட்டு கதை கேட்கறதுல நமக்கு ஒரு ஆர்வம். அந்த வகையில தான் நம்ம ஆர்வோட குட்டி கதை இன்னைக்கு நம்ம கேட்டுட்டு இருக்கோம். செகண்ட் சாங் உன்னோடு வாழாத வாழ. இப்படி தான் மீட் பண்ணாங்க, மொக்க வாங்கி அசிங்கப்பட்டு. அதுக்கப்புறம் என்ன, யூஷுவல் ஸ்டோரி தான். அடுத்த நாள்லேருந்து ஒன்றா கிளாஸ் போக ஸ்டார்ட் பண்ணோம். நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பேச ஆரம்பித்தோம். அப்படியே போச்சு நாட்களும். க்ளோஸ் ஆனோம். நல்ல ஒரு சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். கூடவே அப்பப்போ குட்டி குட்டி சண்டையும் போடுவோம். ஆனால் எவ்வளோ தான் சண்டை போட்டாலும் அன்றைக்கி ஈவினிங்கே சமாதானம் ஆகிடுவோம் அடுத்த சண்டை போடுறதுக்கு. அந்த மொத்த நாட்களுமே ஒரு ஒரு கவிதை மாதிரி போச்சு பிரீத்தி.
தவறுதுவோ தழுவாயோ நான் என்றால் வேறதோ நீதானடி வேறல்ல வாழ்வே வா வரமெனவா வலி தீரவா உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வு என்னுள் நெஞ்சு சொல்கின்றது. பூவோடு பேசாத காற்றென்ன காற்று ஒரு பூஞ்சோலை கேட்கின்றது. மண்ணில் ஏன் 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 நீயும் வந்தாய் இந்த பெண்மை பூ பூக்கவே. நான் பிறக்கும் முன்னே அடனி பிறந்ததேன். நான் பிறக்கும் போது நீ உந்தன் கையில் என்னை ஏந்த தானா. கொஞ்சம் லென்த்தான கவிதை தான். மக்களே, மக்களுக்கான மக்களே, எங்கேயும் போல நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சூப்பர் எஃப்எம் 95.5. நான் உங்கள் ஃபேவரட் அஜய் பிரீத்தி. நம்ம இன்னைக்கு படிச்சிட்டு இருக்கிறது நம்ம ஆரோட ரொமான்டிக் கலந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி. அடுத்த சாங் உன் விழிகளில் ஃப்ரம் டார்லிங். வா மச்சான், நம்ம கிளாஸ்ல எல்லாம் ஆன்டி மாதிரி தான் இருக்கும். கரெக்ட் மச்சான். என்னாச்சு? ஒரு நாள் கிளாஸ்க்குள்ளே என்டர் ஆகும்போது மியா அழுதுட்டு இருந்தா. என்னன்னு கேட்டேன். அழுதுட்டே ராஜேஷ்க்கு ஆக்சிடென்ட்னு சொன்னேன். சரி, திருச்சிக்கு போகிறது பஸ். அவன் பெங்களூர்ல இருக்கான். பெங்களூர் தானே, ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் இருக்கும். வா போகலாம். நாளைக்கு ரிவ்யூ இருக்காரு, என்னால் போக முடியாதுல்ல. இப்போ போயிட்டு வர முடியாது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வா போகலாம். ப்ராக்டிக்கலா பேசாரு, எப்படி போயிட்டு வர முடியும்? போகலாம். கிளம்புறியா? ஆமாம், ராஜேஷ் சொல்லியிருக்கா. அவன் மாமா பையன், அவன் கூட தான் மேரேஜ் அண்ட் எல்லாமே. ஆனால் அந்த பையனுக்கு ஒன்றுனா இவ்வளோ பதறுவா அண்ட் இவ்வளோ பாசம் வச்சுருக்கான்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. வா போகலாம்னு சொல்லிட்டேன். ஆனால் ஏன் சொன்னேனே தெரியல. போகும்போது ஃபுல்லாக அழுதுகிட்டே வந்தான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சமாதானம் பண்ணேன். ஆனால் அவள் சமாதானமே ஆகல. ஒரு வழியாக அவன் அட்மிட் ஆகியிருக்கான் ஹாஸ்பிட்டல். நான் உள்ளே பார்க்க போகல, வெளியவே இருந்துட்டேன். டூ hours 2 மணி நேரம் கழிச்சு வந்தான். நான் எதுவுமே கேட்கல, கேட்கணும்னு தோணல. அப்படியே ரிட்டர்ன் பஸ் ஏற போயிட்டோம். ஹிமியா, ஒரு பாட்டு பாடு. இங்கயா? இப்போவா? பாடு பாடு ப்ளீஸ் ப்ளீஸ். எல்லாரும் இருக்காங்க, எப்படி பாடுறது? ஓ, வரும்போது ஒயின்னு அழுதுட்டு வந்தா, அப்போ அதெல்லாம் தெரியல. சரி பாடுறேன். வசிக்கிறா முடியாது. சரி, ஏதோ பாடு. பூக்களில் தோன்றிடும் வண்ணங்கள் போலவே பெண்களின் நெஞ்சம் தானடா. வண்ணத்து பூச்சியின் வண்ணங்கள் போலவே ஆண்களின் நெஞ்சம் தானடா. வண்ணங்கள் வேறென தோன்றிடும் போதிலும் எண்ணங்கள் சேருமா அன்பே.
சீக்கிரம் 6 hours ட்ராவல் போனதே இல்லை. அவளும் நானும் மட்டும் 375 கிலோமீட்டர்ஸ். அவள் பாடின பாட்டு உன் விழிகள் எல்லாம் இருந்தாலும் எனக்குள்ள நெஞ்சை பூ போல் கொய்தவள்னு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் ஓடிச்சு. சொன்னால் சிரிப்பீங்க, அவள் கண்ணு முறைக்குதா இல்லை என்னை தின்னுதான் கூட தெரியல. அன்னைக்கு ஏன் என்னை கூட்டிட்டு போன? தெரியல, நீ வேற அழுதுகிட்டே இருந்தியா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. டோட்டல் அவுட்டு. நீ ஏன்? என்ன சொல்லு சொல்லு, பரவாயில்ல. ஒன்றும் இல்லை. வெல்கம் பேக் டு தி ஷோ. யூ ஆர் லிசனிங் டு சூப்பர் எஃப்எம் 95.5. நான் உங்க பக்கத்து வீட்டு பொண்ணு ஆர்ஜி பிரீத்தி பேசிட்டு இருக்கேன். வாங்க படிப்போம். ஆரவின் 5 பாட்டு. 4th song சொட்டு சொட்டு நனையுது. லாஸ்ட் 10 days ஆஃப் த கோர்ஸ். 1 year தான் இந்த காலேஜ்னாலும் என்னமோ பல வருஷம் இருந்த மாதிரி ஒரு பாண்டிங் எல்லாருக்கும். மியாவை 10 நாள் கழித்து பார்க்க முடியாதுங்கிற ஃபீலே ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு பிரீத்தி. அந்த மாதிரி ஒரு டைமில் தான் ஒரு நாள் அவுட்டிங் போகணும். லாஸ்ட் அவுட்டிங். ஹெமியா, ஒரு பாட்டு பாட. போகும் பாட்டா? சரி, ஓகே. அடி நீ இங்கே, அடி நீ இங்கே, நீ இங்கே, நீ இங்கே, பூச்சூடும் மாலிங்கே, தாலி கட்ட கழுத்து அரிக்குதே. இந்த சிறுக்கி மக உசுர உருக்கி குடிக்கு அந்த முரட்டு பயலும் வருவானே. இந்த சேலை வாங்கி கொண்டு சேலை வாங்கி தன் சொந்த சேலையும் தருவானே. இந்த சேலை வாங்கி கொண்டு சேலை வாங்கி தன் சொந்த சேலையும் தருவானே. சொட்ட சொட்ட நனையுது தாஜ்மஹால், கொடையொன்று வேணும் வா மாயா. அந்த டைமில் ஏதோ சொல்லணும்னு மட்டும் தோணுச்சு. சரியா தப்பானுலாம் தெரியும், ஆனால் சொல்லணும், அது மட்டும்தான் மைண்டில் ஓடி. ரெடிலாம் பண்ணிட்டேன், ஆனால் பயம் இல்லாத தைரியத்தை கொண்டு வரும். பையா, எக்ஸ்கியூஸ், பில். இசையோடு நானோ காரிருளானே, நீ இருள் நீக்கவா, நிறம் கூட்டவா, இனியும் பிரிந்து உழன்று கசந்து இருப்போமா, இணைந்து இமைக்கும் நொடியில் இன்பம் சுகிப்போமா. ஹலோ, அண்ணா வந்துட்டிங்களா? ஒரு ஓ ஓகே, ப்ளீஸ் 2 minutes அண்ணா, ப்ளீஸ். ப்ரப்போஸ் பண்ணணும்னு பண்ணல பிரீத்தி, ஆனால்
அந்த இடத்துல வேற என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதை இப்போ சொல்லனா வேற எப்பயுமே சொல்ல முடியாதுன்னு ஒரு ஃபீல். எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் her டு பி மை பெட்டர் ஹாஃப். ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலே போதும். நீங்கள் யோசிக்கலாம், என்னடா இவன் லவ் வேணாமா ஆனால் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ சொல்கிறான், பைத்தியமோன்னு. ஏன் பிரீத்தி, வெறும் லவ்வர் கிட்ட தான் ஐ லவ் யூ சொல்லணுமா? பொசிட்டிவ்னஸ் இருக்கணுமா? ஷீஸ் மைன்னு ஒரு ஃப்ரெண்டை சொல்லக்கூடாதா? வை நாட்? ஃப்ரெண்ட்னா வெறும் சோகத்தை ஷேர் பண்ணுறதுக்கு, அவுட்டிங் போய் ஃபன் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை பிரீத்தி. அதுக்கு மேலேயும் சில பேர் இருப்பாங்க. அவங்க மேலே நமக்கே தெரியாமல் ஒரு அட்டாச்மெண்ட் வரும், பாசம் வரும். யூ கான்ட் டினை இட் டூ. அதுவே அந்த பொண்ணு கமிட்டடாக இருந்தால் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அறவே இருக்கக்கூடாதுல்ல? You too can be a Rummy man. Play Rummy, win cash only on RummyCircle.com. ஹலோ மக்களே, நான் உங்கள் ஃபேவரட் ஆர்ஜே பிரீத்தி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சூப்பர் எஃப்எம் 95.5. ஃபிஃப்த் சாங் வசீகரா, ஃபைனல் சாங், ஃபைனல் டே பிரீத்தி. அந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறம் நானும் மியாவும் பேசிக்கவே இல்லை. அட் லாஸ்ட் எக்ஸாமில் முடிஞ்சது. லாஸ்ட் டே சென்னையில். எங்கடா என்ன பண்ணுறான்? பா அட்லீஸ்ட் தெரியுது உனக்கு சீக்கிரம் அவ்வளோதான் நீ சாவ போகிறேன்னு சொல்லிட்டு. ஹலோ மச்சான் எப்படா ஆர்டர்ஸ் தருவேன்? டேய் தரேன்டா. இல்லடா மியா ஊருக்கு கிளம்பிட்டா, நீ கிளம்பிட்டா? என்னடா சொல்ற? ஆமாடா. ஆரவ், இந்த நேம் எவ்வளோ இம்பேக்ட் என் லைஃப்பில் க்ரியேட் பண்ணியிருக்குன்னு இப்போ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நீ எப்போ என் கூட இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. திருட்டு மொழி, முட்டை கண்ணு, தலையை கோதுற அந்த ஸ்டைல், உன்னோட ஸ்மைல் எல்லாம் கண்ணுக்குள்ளே இருக்கும். உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்கும். ஆனால் நம்ம சண்டை போடாத நாளே இல்லை. சம்மந்தமே இல்லாமல் இப்போ கண்ணில் தண்ணி வருது. நான் என்ன யோசிக்கிறேன்னு கூட உனக்கு தெரியும். லிமிட்டே இல்லாமல் பேசின ஒரே ஃப்ரெண்ட், அப்படி ஒருத்தர் இனிமே கூட இல்லைன்னு நினைக்கவே முடியல. என்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் உனக்கு கிடைக்கவே கூடாது. எப்போவுமே நான் மட்டும்தான் இருக்கணும். இதெல்லாம் என்னால் நேரில் பார்த்து சொல்ல முடியுமா தெரியல. அதான் இந்த லெட்டர். நான் உனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நிறைய இடத்துல எனக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. உன்னை மறக்கலாம் முடியாது என்னால் எப்போவுமே. இந்த லெட்டர் நீ படிக்கிறப்போ நான் கூட இருக்க மாட்டேன். பட் நீ ரொம்ப நாளாக கேட்ட வசீகரா சாங் நான் அந்த பாடி உனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் வாட்ச் தட். எனக்காக நீ நிறைய பண்ணியிருக்காரு. இந்த 1 year எனக்கு வேற ஃப்ரெண்ட்ஸே வேணாங்கிற மாதிரி you have been with me. You have been there always. Miss you. அதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு கூட தெரியல. If fate permits, we will meet again. Please don't hate me, Arab. I will always be lost in your thoughts. அடிமழை வரும் அதில் நனைவோமே, குளிர் காய்ச்சலோடு ஸ்நேகம், ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம், குழு குழு பொய்கள் சொல்லி என்னை
மியா மியா எங்கே இருக்கடி சொல்லு ப்ளீஸ். நான் உன்னை பார்க்கணும் மியா ப்ளீஸ். லாஸ்ட்டாக ஒரு பாய் கூட சொல்லலை மியா. எங்கே இருக்க? நான் இப்போ வரேன். அரவ், நான் இப்போ பஸ் ஏற போகிறேன். தயவு செய்து நீ எங்கேயும் வராத. மியா இப்படி பண்ணாத மியா. நான் உன்னை பார்த்துட்டு மட்டும் போயிடுறேன். எதுவும் பேசல. லாஸ்ட்டாக ஒரே ஒரு பாய். மியா 365 days கம்ப்ளீட்டாக ஈச் அண்ட் எவ்ரி டே ஆர் மினிட் செகண்டும் உன் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோ ஈஸி இல்லை. மணிக்கணக்காக உட்காந்து பேசியிருப்போம். அவ்வளோ பிடிக்கும். என்னை விட நீ தான் என்னை அதிகமாக மிஸ் பண்ணுவ. இப்போ கூட ஐ கேன் விஷுவலைஸ் யுவர் ஐஸ். இதை நான் லவ்னு சொல்லலை, ஆனால் திஸ் இஸ் நாட் நார்மல் ஃப்ரெண்ட்ஷிப் டூ. யூ ஆர் ஸ்பெஷல் டு மீ. ஒரு 1 year எனக்கு வேறு யாரும் வேணாம், நீ மட்டும் போதும்னு இருக்க வச்ச. ஐம் நாட் கம்ப்ளைனிங். ஆனால் அப்படி இருந்துட்டு இப்போ போயிட்டேன். லவ் பிரேக்கப் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் மூவிங் ஆன் ஒரு மூவ் ஆன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நம்ம பிரிஞ்சிட்டோம். இது என்னன்னு சொல்லுவாங்க தெரியல. மறக்கணுமா இல்லை கூடாதா, இல்லை மூவ் ஆன் ஆகணுமா கூடாதா, என்ன பண்ணணும்? பார்க்கணும் போல இருக்கு, போகாதன்னு கத்தனம் போல இருக்கு. அன்கண்டிஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் நான் அப்படி தான் சொல்ல முடியும். மேட் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். மிஸ் யூ. ஏன் இந்த மெசேஜ் அனுப்பலன்னுலாம் தெரியல. காலேஜ் முடிஞ்சு 1 year ஆச்சு, ஆனால் இப்போ வரைக்கும் நாங்கள் பேசிக்கிட்டே இல்லை. அவள் சொன்ன மாதிரி தான், லாஸ்ட் இன் ஹர் தாட்ஸ். அன்கண்டிஷ்னல் லவ் எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்குது பிரீத்தி. ஆனால் என்ன, ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தால் மட்டும் வி ஆல் வாண்டட் டு கோ டு த நெக்ஸ்ட் லெவல், கமிட் ஆகணும். ஏன் ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருக்கலாமே. எதுக்கு இதை கேட்குற பல பேர் இதை ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்னு முடிவு பண்ணியிருப்பான். பட் ஐ டோன்ட் கேர் பிரீத்தி. காஸ் நாளைக்கு அவனுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைப்பா, அப்போ புரியும். தேங்க்யூ ஃபார் யூர் டைம் பிரீத்தி. சுபம், கதை முடிஞ்சிடுச்சு. எப்படியோ ஆரம்பிச்ச ஷோவை இப்படி முடிக்க வச்சுட்டாங்க ஆரவ். ஆரவ் சொன்னது கரெக்டு தான்ல. எல்லார் வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ஒரு நபர் இருப்பாங்க, ஏன் இப்போ கூட இருக்கலாம். ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம வெளிக்காட்டிக்கிறதே கிடையாது, எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறதே கிடையாது. ஏன்? ஒரு பயம், நம்மளை விட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம், ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோன்ற பயம். ஒரு அப்பா பொண்ணுக்கு அன்கண்டிஷனல் லவ் இருக்கலாம், அம்மா பையனுக்கு அன்கண்டிஷனல் லவ் இருக்கலாம், அண்ணா தங்கச்சிக்கு கூட அன்கண்டிஷனல் லவ் இருக்கலாம். ஆனால் 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு இருந்தால் மட்டும் அது லவ்வாக தான் இருக்கணுமா, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கக்கூடாதா? என்ன நியாயம் பாஸ் இது? காலையில இருந்து கலாய்ச்சிட்டு இருக்கே, இப்ப மட்டும் கட்சி மாறிட்டேன்னு நீங்க நினைக்கலாம். தப்பு இல்ல. ஆரவ் கேட்ட ஒவ்வொரு கொஸ்டினும் நம்மள மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு கேட்ட மாதிரி இருந்துச்சு. கடைசியில என்னையும் நைட்டு வரவர் போல பேச வச்சிட்டீங்களே பா. எனிவேஸ் மக்களே, நான் எடுத்துக்கால பண்ணி வேண்டிய நேரம் வந்தாச்சு. Till then, signing off with your favorite RJ Preeti. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது Super FM 95.5. கேட்காம மட்டும் போயிடாதீங்க. Wish you happy Valentine's Day in advance. முடிஞ்சிச்சா? தெரியல.